புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜகபர் அலி. முன்னாள் அதிமுக கவுன்சிலரான இவர் தற்போது திருமயம் தெற்கு ஒன்றிய அதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளராகவும் மாவட்டூர் அமைச்சூர் கபடி கழகத்தின் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். அதே நேரம் திருமயம் பகுதிகளில் சட்டவிரோதமாக அதிக அளவு கற்களை சூறையாடும் குவாரிகள் மீது பல்வேறு வழக்குகளை தொடுத்து கனிமவள கொள்ளைக்கு எதிராகவும் போராடி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஜகபர் அலி லாரி மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஜகபர் அலியின் குடும்பத்தினர் காரைக்குடியில் வசித்து வருவதால் அவர் மட்டும் பெங்களூரு காட்டுபாவா பள்ளிவாசல் அருகே உள்ள தனது வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி வீட்டின் அருகே உள்ள பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் ஜகபர் அலி. அப்போது எதிரே வந்த 407 மினி டிப்பர் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜகபர் அலி இறந்துவிட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் ஜகபர் அலி உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அதாவது ஜகபர் அலி திருமயம் பகுதிகளில் கனிமவள கொள்ளையை தடுக்க போராடி வந்ததாகவும் அதனால் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜகபர் அலினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. இதனையடுத்து ஜகபர் அலி உயிரிழப்பு குறித்து சந்தேகமான போலீசார் குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் சதீஷ், 407 மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம், ஓட்டுநர் காசி ஆகியோரை கைது செய்தனர். சந்தேகம் வராமல் இருப்பதற்காக ஜகபர் அலியை லாரி ஏற்றி கொலை செய்துவிட்டு அதனை விபத்து போல சித்தரித்து விடலாம் என்று இந்த கும்பல் திட்டம் தீட்டியிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கனிமவள கொள்ளையை தடுக்க கடுமையாக போராடிய ஜகபர் அலி டிப்பர் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.